டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பலரை ரசிக்கின்றீர்கள். அவர்கள் ஏதோ ஒரு வகையில் சரியோ புலையோ அவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்துகின்றார்கள், சில வேளை ஆபாசங்களையும் வெளிப்படுத்துகின்றார்கள். ஆனால் பார்வையாளர்களை ஈர்க்கின்றார்கள், நீங்களும் பார்க்கிறீர்கள். ஆனால் அவர்கள் அதன் ஊடாக உங்களிடம் பல விளம்பரங்கள் என்று சொல்லாமலே கடத்துகின்றார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது ஒரு பெர்ஃபியூம் தொடர்பாக ஒரு விளம்பரம் ஒன்று, நுணுக்கமான விளம்பரம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக என்ன நடந்திருக்கிறது என்பதை இதிலே விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 2 தினங்களுக்கு முன்னர் எனக்கு தெரிந்த வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சகோதரி ஒருவர் ஒரு காணொளியினை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதாவது வாட்ஸ்அப் ஊடாக அந்த காணொலியை அனுப்பி வைத்திருந்தார். டிக்டாக்கில் பதிவிடப்பட்ட அந்த காணொலியை தான் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதிலே அவர்கள் ஒரு பெர்ஃபியூம் பற்றி சொல்லுகின்றார்கள். பலர் சொல்லுகின்றார்கள், அந்த பெர்ஃபியூமை நீங்கள் வாங்கி அனுப்புங்கள், அதனை எங்கே வாங்கலாம் என்று கேட்டிருந்தார். நான் அப்படி என்ன பெர்ஃபியூம் வெளிநாட்டில் இல்லாதா என்று கேட்டேன். இல்லை, அங்கு இருக்கா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் இப்போதுதான் அறிகின்றேன். இலங்கையில் இருந்துதான் பலர் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருந்தால் அதை பாருங்கள், அதை வாங்க இயலுமாறு பாருங்கள், வாங்கி இங்கு வருபவரிடம் கொடுத்து விடுங்கள் என்றார். அப்படி என்ன பெர்ஃபியூம் யாருமே அறியாது என்று அந்த காணொலியை பார்த்தேன். அதிலே இங்கிருக்கின்ற இலங்கையை சேர்ந்த சில பெண்கள் தங்களது டிக்டாக் தளங்களிலே ஒரு கதையாக அதனை போடுகின்றார்கள். அதாவது முதலில் ஒரு பெண் போடுகின்றார், கொழும்பை சேர்ந்த ஒரு பெண் போடுகின்றார். ஒரு பெண் என்னை கடந்து சென்றார், அப்போது அவரிடமிருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்தது. அவர் என்ன பெர்ஃபியூம் பாவித்தார் என்று கேட்பதற்கு முன்பாகவே அவர் சென்று விட்டார். அதை பற்றி யாராவது தெரிந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த பெர்ஃபியூம் தொடர்பாக இன்னொரு வீடியோ போடுகிறார். அதற்கு பிறகாக பலர் வீடியோக்களை பதிவிடுகின்றார்கள். இது விளம்பரம் என்று சொல்லாமல் ஒரு விளம்பரப்படுத்தல், இயல்பாக மக்களுக்கு போய் சேரும் என்பதற்காக இதனை செய்கின்றார்கள். இவ்வாறான பல விளம்பரங்களை செய்கின்றார்கள். 5000 முதல் 1 லட்சம் வரை இந்த விளம்பரங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் பலர் இது தொடர்பாக பதிவிட்டு இருக்கிறார்கள். அதிலே முக்கியமாக ஒரு 75% பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். 25% இது தெரியாமலே அப்பாவிகளாக அது தொடர்பாக காணொலிகளை பதிவிடுவர்களாக இருக்கும். அந்த வகையில் தான் இவர்களுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை அவர்கள் விளம்பரப்படுத்துகின்றார்கள். அது ஒரு ஸ்கிரிப்ட் அடிப்படையிலே அந்த விளம்பரப்படுத்தல் நடக்கின்றது. இப்படி ஒரு ஸ்டோரியிலே அவர் முதலில் போடுவா, அதுக்கு பிறகாக அதை வைத்து நீங்கள் இந்த பெர்ஃபியூம் தான் என்று கூறுங்கள், இன்னொருவர் அதை நான் வாங்கி பார்த்தேன் என்று கூறுவார், இன்னொருவர் நானும் வாங்கி பார்த்தேன் என்று கூறுவார். இது ஒரு விளம்பரமாக போக வேண்டும் என்பதுதான் அந்த பெர்ஃபியூம் நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் திறனாக இருக்கின்றது. அதாவது சந்தைப்படுத்தல் வழிமுறையாக அவர்கள் கையாள்கின்றார்கள். இதற்காக அந்த டிக்டாக்கிலே காணொலி போடுவர்களுக்கு பணமும் கொடுக்கப்படுகின்றது. எனவே இதிலே நான் சொல்ல வருகின்ற விடயம், விளம்பரப்படுத்துவது தவறல்ல, வருமானம் உழைப்பது தவறல்ல. எங்களை பலர் பார்க்கின்றார்கள் சொன்னால் இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் என்று இறுதியிலாவது சொல்ல வேண்டும், அல்லது ஏதோ ஒரு இடத்தில் அதனை குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிடுகின்ற போது அவர்கள் இது விளம்பரப்படுத்துகின்றார்கள் என்று கடந்து போய்விடுவார்கள். ஆனால் நீங்கள் இயல்பாக நீங்களே ஏதோ பாவித்து நீங்களே ஆசைப்பட்டு அதனை வாங்குவது போல ஒரு வெளிச்சத்தை காட்டுகின்ற போது, அதாவது அந்த பெர்ஃபியூம் மாத்திரம் இல்ல, பல நீங்கள் இவ்வாறு விளம்பரம் செய்கின்றீர்கள். அப்படி இருக்கின்ற போது அது சரியா புலையா, உடம்புக்கு நல்லதா இல்லையா, இவ்வாறான விடயங்களை எல்லாம் நீங்கள் ஆராய மாட்டீர்கள். உங்களுக்கு 5000 10,000 தந்தால் நீங்கள் அதனை விளம்பரப்படுத்துவீர்கள். அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களை நம்பி பார்ப்பவர்களை நீங்கள் ஏமாற்றுவதான ஒரு செயற்பாடாகவே இது அமையும். எனவே இப்படியான விளம்பரங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது, அல்லது விளம்பரம் என்று அதை குறிப்பிட்டு விட்டு நீங்கள் போடுவது நல்லது. அதை விடுத்து நீங்கள் உங்களை பார்க்கின்றவர்களை, உங்களை ரசிக்கின்றவர்களை, ஏதோ ஒரு வகையில் உங்களை நேசிக்கின்றவர்களுக்கு நீங்கள் அதனை திணிக்கின்றீர்கள். அது சரியா இல்லையான்னு தெரியாமல், தரமா இல்லையான்னு தெரியாமல் இவ்வாறு திணிக்கின்றீர்கள். அதனால் அவர்களும் பாதிப்படைகின்றார்கள். உங்களை நம்பி அப்பாவிகளாக இவர்கள் வாங்குகின்றார்கள். அதிலும் முக்கியமாக பெண்கள் இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அதிகம். அந்த வகையிலே அழகு சாதன பொருட்கள் தொடர்பாக விளம்பரப்படுத்துதல் இவ்வாறு வருகின்ற போது விளம்பரம் என்று தெரியாமலே அவ்வாறான பொருட்களை வாங்கி பாவிக்கின்றார்கள். அது எந்த அளவிற்கு தரம் என்பது தெரியவில்லை. இன்று பல அழகு சாதன பொருட்கள் அல்லது பெர்ஃபியூம் போன்றவைகள் தரமற்றவையாக இருக்கின்றது என்பது பல்வேறுபட்ட முறைப்பாடுகளாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது உங்களை அழகை மேம்படுத்துவதற்கு இயற்கையான பொருட்களையே பயன்படுத்தலாம். அப்படித்தான் கடந்த காலங்களில், அதாவது பல வருடங்களுக்கு முன்னர் எமது மூதாதையர்கள் எல்லாம் பயன்படுத்தினார்கள். அப்படி இருக்கின்ற போது தற்பொழுது பல கிரீம்களை பயன்படுத்துகிறீர்கள், பல பொருட்களை பயன்படுத்துகின்றீர்கள். அது தொடர்பாக நீங்கள் சிந்திப்பதில்லை. ஆனால் பல வருடங்களுக்கு பிறகாக உங்களது தோல் அனைத்துமே சுருங்கி போகின்றது, உங்களது உடலில் மாற்றம் தெரிகின்றது, உங்களுக்கு உள்ளாவீர்கள். இப்படியான பல விடயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதற்கு முதல் பாவித்தவுடன் கேட்டால் அவர்களுக்கு தெரியும், பல இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதனால் பக்க விளைவுகள் பல ஏற்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நான் இதிலே விளம்பரம் செய்வதை எல்லாம் தவறு சொல்லவில்லை. ஆனால் இது விளம்பரம் தான் என்று குறிப்பிட்டு செய்கின்ற போது அவர்கள் அது தொடர்பாக கொஞ்சம்
எச்சரிக்கையாக இருப்பார்கள். நீங்கள் இயல்பாகவே பாவிக்கின்ற போது, நீங்கள் பில்டரை போட்டு உங்களை அழகாக கொண்டு நான் இதை போட்டுத்தான் இவ்வாறு இருக்கின்றேன் என்கின்ற போது ஆனால் இளம் பெண்கள் ஈர்க்கப்பட்டு அதனை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகின்றார்கள். இதை நீங்கள் ஒரு பாவமாகவே செய்கின்றீர்கள் தான் நான் குறிப்பிடுவேன். எனவே இது தொடர்பாக இந்த சமூக வலைத்தளத்தில் இயங்குகின்றவர்கள் யோசிக்க வேண்டும். முக்கியமாக டிக்டாக்கில் இயங்குகின்றவர்கள் யோசிக்க வேண்டும். பணத்திற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று நினைக்காதீர்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.